ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வால்மார்ட் வந்திருக்கோம். வால்மார்ட் வந்த உடனே என் பசங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் கேட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஐஸ்கிரீம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே ஷாப்பிங் போகலான்னு அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் போனோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் காய்ங்க வந்துட்டு எல்லாமே நாங்கள் வால்மார்ட்லேயே வாங்கிப்போம். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஆனால் அங்கே ரேட் வந்துட்டு இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு நாங்கள் வால்மார்ட் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்டோருக்கு போகும். அதனால் ஃபஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி வால்மார்ட் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு எங்கள் தேவையான இங்கிலீஷ் காய்களை இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நான் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் வாங்கிட்டு இந்தியன் ஸ்டோர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் இருக்காதுங்க. இது ஒரு சரணா ஸ்டோர்னே சொல்லலாம். நம்ம ஊர் சரணா ஸ்டோர் மாதிரி தான் இதுவும் இருக்கும். எப்படி ஒரு கடையிலேயே வந்துட்டு எல்லா திங்ஸும் நம்மளுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி தாங்க வால்மார்ட்டும் வந்துட்டு எல்லா திங்ஸும் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும். இந்த கடை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு நாள் தேவைப்படும். நம்ம பொறுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே வந்துட்டு அவ்வளோ திங்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. ரேட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற ஷாப்போட இங்கே வந்துட்டு ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வால்மார்ட்டுக்கு தான் வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிறதுக்கு இங்கே வருவாங்க. நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன்ட்டு நான் வந்துட்டு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு காக்ரோச்சஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்துட்டு காக்ரோச்சஸ் அதிகமாக இருக்குது. காக்ரோச்சஸ்க்கான மருந்து வாங்கலான்னு பார்த்தா இங்கே வந்து டேப்லெட்டாக வச்சுருக்காங்க, லிக்விடாக வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இது டியூப்பாக வச்சுருக்காங்க. சரி, இதில் எது வாங்குறதுக்குன்னு தெரியல, எது வந்து வச்சா சீக்கிரமாக எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் சரி டியூபே வாங்கிக்கலான்ட்டு காக்ரோச்சஸ் டியூப் வாங்கிட்டோம். என்ன ஒன்று இந்த கடையில் ஒவ்வொன்றும் தேடி கண்டுபிடிக்க தாங்க கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இவங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் எதுவும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா அது எந்த ரோலில் இருக்குதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் பிஸ்கெட் வாங்கலான்னு பார்த்தா எதுவுமே செட் ஆகலை. சரி இந்தியன் ஸ்டோரில் வாங்கிக்கலாம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட வால்மார்ட் ஷாப்பிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு இந்தியன் ஸ்டோருக்கு போகலான்ட்டு வந்துட்டு இந்தியன் ஸ்டோருக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. சரி அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் காய்ங்களாம் நம்ம அங்கே வாங்கிட்டோம். நம்மளுக்கு தேவையான நாட்டு காய்ங்களாம் வந்துட்டு இங்கே தான் கிடைக்கும். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் புடலங்காய், இந்த மாதிரி நம்ம நாட்டு காய்ங்களாம் நிறைய இங்கே தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு இங்கே வந்தோம். இங்கே இந்தியன் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எல்லாம் மளிகை கடையில் என்ன இருக்கும், நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன இருக்குமோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். இங்கே இந்தியன் ஸ்டோர்னு ஒன்று இல்லைனா இந்தியன் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் இங்கே வருவோம். இப்போ இங்கே தேவையான திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அதோட ரேட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வால்மார்ட் போனோம். வால்மார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் வாங்கணும், அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் கொஞ்சம் வாங்கணும், அதுக்கப்புறம் மில்க், பனானா, அதுக்கப்புறம் 2 லெமன், சிலண்ட்ரோ, அதுக்கப்புறம் அவகாடோ 2 அவகாடோ வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் கோஸ் வாங்கியிருக்கேன், செரி வாங்கியிருக்கேன், ஒரு ஃபேண்டா பாட்டில் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் காக்ரோச். வீட்டில் வந்துட்டு காக்ரோச் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இது வந்து காக்ரோச் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்கே வச்சுட்டா வந்துட்டு கொஞ்சம் காக்ரோச்சஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கணும். கேரட், கிவி 1 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். கிவி 1 பாக்ஸ், டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் ஸ்பினாச் ஒரு கவர், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஹனி பஞ்ச் ஆஃப் ஓட்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம ஊர் நேந்திர பழம், நம்ம சிப்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடலாம். நேந்திர பழம் அது சரியா, சிப்ஸ் போட்டு சாப்பிடலாமன்ட்டு 2 வாங்கிட்டு வந்தோம் நேந்திர பழம். அதுக்கப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், டொமேட்டோ, கார்ன், பீட்ரூட், பைனாப்பிள். இது எல்லாம் தான் வால்மார்ட்டில் வாங்கணும். டோட்டலாக நான் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வால்மார்ட்டில் வாங்கணும். அது வரைக்கும் பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு $76 வந்திருக்கு. இது வரைக்கும் $76 வந்துட்டு பில் வந்திருக்கு. இப்போ அடுத்தது இந்தியன் ஸ்டோரில் என்னென்னலாம் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம்.
ஆனியன் சமோசா வாங்கணும். இது அவனில் ஹீட் பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படிலாம் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்லாம் இது. அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கணும். மக்கானா ஆல்ரெடி இது வந்துட்டு மக்கானா வாங்கி ஸ்நாக்ஸ் மக்கானா பெரிய பெரிய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஆலு பூஜா, அதுக்கப்புறம் மிக்சர், நம்ம ஊர் மிக்சர், அப்புறம் பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் வாங்கணும், மில்க் பிக்கீஸ், அதுக்கப்புறம் மேரி பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து கொத்தவரக்காய் இது கொஞ்சம் வாங்கணும். ஸோ இதில் நான் எது வாங்கலை இந்த வீக் பார்த்தீங்கன்னா, நான் ஆனியன் மட்டும் நான் வாங்கலை. ஏன்னா ஆனியன் வீட்டிலே ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் ஆனியன் மட்டும் வாங்கலை. ஸோ இந்தியன் ஸ்டோரில் நாங்கள் டோட்டலாக வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சுன்னா $31 ஆச்சு. $31.71 ஆயிருக்கு. வால்மார்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு $76 வந்தது. இந்தியன் ஸ்டோரில் வந்துட்டு $31 வந்திருக்கு. ஸோ டோட்டலாக இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா $107 வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ்க்கெலாம் மட்டும் எங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு மட்டும் இவ்வளோ. இன்னும் இது தவிர்த்து நாங்கள் இன்னும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், அது தவிர்த்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கும்போது இன்னும் அதிகமாகும். ஜஸ்ட் வெறும் வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸ், இது ஃப்ரூட்ஸ் இது மட்டும் தான் வாங்கணும். ஸோ அதுக்கே வந்துட்டு $107 கிட்ட ஆகுது. ஆக்சுவலி வந்துட்டு இப்போது நாங்கள் வந்துட்டு ஒரு 10 years பிஃபோர் அமெரிக்காவில் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போனோம். அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை சாமான், ஒரு மாதத்துக்கான மளிகை சாமானே வந்துட்டு நாங்கள் $110 வந்துட்டு நாங்கள் வாங்கி முடிச்சிருவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் வீக் ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டுமே எங்களுக்கு வந்துட்டு $107 கிட்ட வருது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் வந்துட்டு அவ்வளோ அதிகமாகிடுச்சு. நம்ம ஊர்லேயுமே இப்போ அதிகமாகிடுச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் அதிகமாகிடுச்சு. விலைவாசிலாம் இங்கேயும் ரொம்ப அதிகமாக ஏறி போச்சு. சரி, வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வந்துட்டு என்ன ரேட்டு, ஸோ ஒரு வாரத்துக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினா எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.